இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான இந்த வருஷம் தை பொங்கலுக்கு எல்லார் வீட்லயுமே பொங்கல் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம கிட்ட வந்து இப்போ இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல் இருக்கு. இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல்னா என்னம்மா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல்னா அதுல வந்து நான் வெல்லம், சக்கரை, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், சுக்கு எல்லாமே சேர்த்துருக்கேன். இதை ஒண்ணுமே பண்ண வேணாம், கட் பண்ணி அப்படியே குக்கர்ல போட்டு ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். பொங்கல் அன்னைக்கு நம்மளும் ஜாலியா சந்தோஷமா எல்லோரோடையும் டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். வாங்க இதை எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால பொங்கல் ஆஃபரா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு, நம்ம 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலாவா இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல் மிக்ஸ் இது. அது வந்து நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு குக்கர்ல போட்டுருங்க. இதில் பாருங்க, வெல்லம், சக்கரை, அதாவது வெல்லம், அரிசி, பாசிப்பருப்பு, ஏலக்காய், திராட்சை, சுக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே இதுல சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பச்சை கற்பூரம் எல்லாமே சேர்த்திருக்கேன். நல்ல மணமா சூப்பரா இருக்கும். 1/4 கிலோ பிடிக்கிற டம்ளர், இந்த டம்ளர்ல நம்ம வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்த போறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். குக்கர் மூடியை மூடிட்டீங்கன்னா போதும். இப்போ வெயிட் போட்டுடலாம். இப்போ நீங்க வந்து இந்த இன்ஸ்டன்ட் பொங்கல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை எப்படி வந்து நீங்க பொங்கல் அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லாம் வந்து விபூதி பட்டை, திருநூறு இருக்கு இல்லையா, அது பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த இது இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் கொத்து, அதை வந்து இதுல கட்டி விட்டுடலாம். கட்டி விட்டுட்டு இந்த பொங்கல் மிக்ஸை வச்சு நீங்க குக்கர் ஆன் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப ஈஸியா வந்து பொங்கல் ரெடி ஆயிரும். இது வந்து நமக்கு 3 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்க போறோங்கிறதையும் நான் சொல்றேன். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, சக்கரை பொங்கல் சும்மா அட்டகாசமா வந்திருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாருங்க, இந்த சக்கரை பொங்கலுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். குட்டி ஸ்பூன்ல 3 ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்கிறேன். அருமையான சக்கரை பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிரும். இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கினவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பொங்கல் வந்து நீங்க மெனக்கெடணும். எப்பயுமே வந்து நம்ம செய்யும் போது நல்லா தண்ணியை ஊற்றி, பாலை ஊற்றி, அதை ஊற்றி, இதை ஊற்றி நம்ம செய்யும் போது என்ன ஆயிடும், ரொம்ப நேரம் ஆயிரும். நமக்கே ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி பொங்கல் மிக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பொங்கல் செஞ்சாலும் சரி, வீட்டுல நம்ம வந்து சூரிய பொங்கல் வைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு இந்த வருஷம் பொங்கலை வந்து சிறப்பா கொண்டாடுங்க. எல்லோருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்து.